சத்து மாவு கஞ்சி ப்ரெக்னென்சி டைமில் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சத்து மாவு தாங்க. பிகாஸ் இந்த நம்ம ஃபேன்சி ஐட்டம் நட்ஸு அது இதுன்னு நிறையா வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. சத்து மாவு இருந்தால் சரி, ஒரு 3 கப் ஆஃப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்துட்டு 1/4 கப் ஆஃப் சத்து மாவு, 1 கப் ஆஃப் வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு, நம்மக்கிட்ட என்ன நாட்டு சக்கரை தான் இருக்குது அப்படின்னாலும் அது சேர்த்திக்கலாம். பாயில் பண்ணினதுக்கப்புறம் மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு 7 to 8 minutes நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கன்சிஸ்டன்சி மாறும், திக்காக மாறினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெல்லத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 3 to 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா வெந்து கஞ்சி மாதிரி வருங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக தேங்காய் பூ சில பேர் ஆட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு 1/4 கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறேங்க. சேம் வேல உளுந்தங்கச்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. சத்து மாவுக்கு பதிலாக அதே குவான்டிட்டியில் உளுந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை எடுத்துக்கலாங்க. பட் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, உளுந்தங்கஞ்சி எடுத்துட்டா நார்மல் டெலிவரி ஆகும், ஸோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மித்து தாங்க. உளுந்தங்கஞ்சி எதுக்காக எடுத்துக்கிறதுனா இடுப்பெலும்பு லூஸ் ஆகும், ஸோ அதுக்காக எடுத்துக்கிறது. சில பக்கம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாவே அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நல்லா ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் வந்துட்டு டிஎம் பண்ணி கேட்டிங்க, இந்த கால்ஃப் கிராம்ஸ்க்கு என்ன பண்ணுறது, சொல்யூஷன் சொல்லுங்கன்னு. அது மெயினாக வர்றதுக்கு ரீசன் என்னென்னா பாடி டீஹைட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம பேபி வெயிட் கெயின் ஆக ஆக ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாடியை வந்து ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் என்ன பண்ணினாலும் சரி, பட் அது வர்ற டைமில் என்ன பண்ணணுன்னா நைட்டு தூங்கும்போது தான் மேக்ஸிமம் வரும். கூட யாராவது இருப்பாங்கள்ல, அவங்கள எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் எழுப்பி நல்லா மசாஜ் பண்ணி விட சொல்லுங்கள். லைக் நீக்கு கீழே பின்னாடி கால் தான் வலிக்கும். நல்லா அவங்க வந்துட்டு 2 கையிலையும் பிடிச்சி மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா நடக்கும். ஒரு 1 மினிட்குள்ளேயே டக்குன்னு க்யூர் ஆயிரும். பாடியை டீஹைட்ரேட் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ரிசல்ட் டக்குன்னு கிடச்சிருக்கு.